யோசித்து பார்க்கிறேன், சொற்கள் எவ்வளவு வலிமையானவை. நம்மை அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்க வைக்கக்கூடிய சொற்கள். ஏதோ ஒரு நினைவில் நாம் இருக்கிறோம், அந்த நினைவில் இருந்து நம்மை விடுவித்து வேறு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற சொற்கள். நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது இந்த வார்த்தையை வாக்கு மூலமாக சொல்லி என் பேச்சை தொடங்குவது வழக்கம். திருவள்ளூரிலும் அந்த சொல்லை வாக்கு மூலமாக சொல்லிவிட்டு என் பேச்சை நான் தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. என் பேராசையெல்லாம் இதோ இந்த சில நிமிடங்களில் நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான சிக்கலுக்கான தீர்வை இந்த சிறிய உதடுகளில் இருந்து வார்த்தைகளாக வந்துவிட வேண்டும் என்பதுதான். நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவர். நான் ஒவ்வொருவருக்குமாகத்தான் இந்த சிந்தனையை முன்வைக்க வந்திருக்கிறேன். பெரிதினும் பெரிது கேள் என்றான் புதிய ஆத்திச்சுடியில் மகாகவி பாரதி. அப்படி எப்படி அந்த பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது என்னது? பல நேரங்களில் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையை நாம் சிந்திப்பதன் காரணமாக நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் அடுத்தவர்களுடைய சிந்தனைக்கான வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்து விடுகிறோம். சுயமான சிந்தனை வருகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நான் சில அத்தகைய வெளிச்சங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். உங்கள் சிந்தனை என்கின்ற வடிகட்டியில் அதை வடித்து கொண்டு நீங்கள் அதை பின்பற்றலாம் அல்லது தவிர்த்து விட்டு போகலாம். நான் பல நாள் யோசிச்சு பார்த்திருக்கேன். இந்த இந்தியாவினுடைய ஜனாதிபதி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? எத்தனை பேர் இருந்திருக்காங்க? ஏங்க கலாம் சார் கிட்ட போய் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேர்? ஏன் பிரதிபா பாட்டீல் மேடம் இல்லையா? இல்லையா? இல்லைன்ட்டார் ஒருத்தர். எத்தனையோ பேர் இருக்கிறோம், எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நம்முடைய மனசு போய் சிக்கிக்கிட்டு. அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? எதற்காக உங்களை கலாமை பிடிக்கும்? எளிமை, நேர்மை. இது பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ சும்மா ஒரு இதுக்காக ஒரு மனிதனை பிடிச்சிட முடியுமா? ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அவர் செய்த ஆகப்பெரிய காரியம் என்னன்னு நான் யோசிக்கிறேன். யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் யாராவது ஒருத்தங்க சாதிச்சிருந்தாங்கன்னா அது என்னதுன்னு என் மூளை தேடுது. கலாம் அவர்களை நான் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்த ஒரு வினாடியை சொல்றேன். அவர் சொல்றாருங்க ஒரு விஷயத்தை, அந்த நேர்மை எளிமை. என்ன கேட்டா எங்க தாத்தா ரொம்ப நேர்மையானவர், எளிமையானவர். அதல்ல காரணம். அதையும் கடந்து மனித இயல்புகளை கடந்து ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட்ல அவங்க போய் நிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்ன? அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? பாருங்க, அவர் சொல்றார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் டைரி குறிப்புகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக புரியாது. புரிந்துவிட்டால் வாழ்க்கையின் போக்கு மாறும். அவர் சொல்றார், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? சிறிய இலக்கு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம். சிறிய இலக்கை வைக்காதீர்கள், பெரிய இலக்கை வையுங்கள்ங்கிறார். இப்போ பெரிய இலக்குனா என்ன? அவரை மாதிரி கதை சொல்லி ஆயிரலாமா? ஆயிரலாமா? அவர் மேடையிலையும் பேசுறாரு, தனியாகவும் போய் கூட்டத்துக்கு வெளியிலையும் பேசுறாரு. அவரை மாதிரி ஆயிரலாமா? இல்லை என்ன மாதிரி ஆகலாமா?
இல்லை இங்க மேடையில் உட்கார்ந்திருக்கிற ஆளுமைகள், இல்லை போலீஸ்காரர், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், இவர்கள் எல்லாம் தான் பெரிய ஆட்களா? பெரிய ஆள் அப்படிங்கிறவன் யாரு? நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். பர்வீன் சுல்தான் அவ கேட்டா, இந்த ஒற்றை காரியத்திற்காக, அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை எந்நாளும் நினைவில் வைத்திருக்கும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.